ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ட்ரேடில் அதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் இப்போ இனிஷியலாக உள்ளே வரீங்க, இப்போ தான் நீங்கள் பிகினர் அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கில் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமே இங்கே வந்தோடனே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கிறது தான். சரிங்களா? நிறையா வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். இப்போது நார்மலாக நீங்கள் ட்ரேட்குள்ளே வந்தோடனே நீங்கள் 3 விஷயம் இமீடியட்டாக கற்றுக்கணும். சரிங்களா? 1 பேட்டர்ன்ஸ். சரிங்களா? ஸோ எந்தெந்த பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கற்றுக்குங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர், ட்ரையாங்கிள், இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். இதிலே ஒரு 12-13 பேட்டர்ன் இமீடியட்டாக கற்றுக்குங்க. டாப் 10, டாப் 20லாம். சரிங்களா? அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு இண்டிகேட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் கேண்டில் ஸ்டிக், என்னென்ன கேண்டில் ஸ்டிக், என்னென்ன நேம் அப்படிங்கிறத 3ஐயும் இமீடியட்டாக கற்றுக்குங்க. இதை கற்றுக்கிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த 3மே மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது ஒரு 3 மாதம் கழித்து புரிதல் வரும். சரிங்களா? ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணச்சா ஒர்க் ஆகும். சரிங்களா? பட் இது தெரியாமல் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட முடியாது. ட்ரேட் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தான். ஆனால் புக்கில் இருக்க விஷயத்தை நீங்கள் அப்படியே மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். சரிங்களா? ஸோ வித்தியாசமாக ஒரு பேட்டர்னை பயன்படுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இனிஷியலாக நீங்கள் உள்ளே வரும்போதே ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது மார்க்கெட்லேயே 3 விதத்தில் தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட், குளோபல் மார்க்கெட்டோட இனிஷியேட். சரிங்களா? குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம் மார்க்கெட்டை அப் அண்ட் டவுனில் போக வைக்கும். சரிங்களா? செகண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? குட்ஸ் வாங்குறது, அப்புறம் சேலரி, இது எல்லாம் வச்சு மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன், பர்டிகுலராக அந்த ஸ்டாக். சரிங்களா? இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ட்ரேடருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஷேர் மேலே போகும், தொடர்ந்து விற்றீங்கன்னா கீழே இறங்கும். ஸோ இது மூலமாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். சரிங்களா? இதில் ஒரு ட்ரேடருக்கு இது ரொம்ப முக்கியம். இப்போது ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கும்போது இன்றைக்கி இன்ட்ராடே எடுக்கிறவங்க தான் மேஜராக இருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்எஸ்சியில் போயிட்டு நேராக என்ன பண்ணுங்கள், நிஃப்டி 50, நெக்ஸ்ட்டு 50, இது ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயமே. இப்போ என் கிளாஸில் படிக்கும்போது என் ஸ்டூடெண்ட்டை நார்மலாக கேட்கும்போதே ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னல, இண்டிகேட்டரோ ஏதோ ஒரு கேண்டில் ஸ்டிக்கோ, சரிங்களா, ஏதோ ஒரு பேட்டர்னை தான் சொல்லுவாங்க. அது இல்லை. நீங்கள் ஒரு கன் ஃபயர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 விஷயம் இருக்குது. சரிங்களா? ஒரு கன்னை எடுத்துக்கிட்டாலே நீங்கள் உங்கள் ஐ எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் கன்னுலே அந்த எண்ட்லேயும் சரி எட்ஜ்லேயும் சரி ஒரு 2 டிப்பு இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். 4வது விஷயம் என்ன அப்படின்னா அந்த டார்கெட். சரிங்களா? இந்த 4ம் சேர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கிராக் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்லேயுமே வந்துட்டீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் ஒரு வகை. சரிங்களா? இந்த பையர் செல்லரை கண்டுபிடிக்கிறது இன்னொரு வகை. இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வால்யூமை செக் பண்ணுவீங்க. வால்யூம் செக் பண்ணுறது ஃபைன். இப்போ நீங்கள் டாப் 10 எடுத்துகிட்டு அது ஃபைன். பட் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் பையர் இருக்காங்களா செல்லர் இருக்காங்களா அப்படிங்கிறத வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் போடும்போதே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, லாங், ஏன்னா இன்ட்ராடே நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போது இதுக்குள்ளே யார் இருக்கா, பையரும் செல்லரும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. இந்த கேண்டிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்குள்ளே செல்லர் இருக்கிறாங்க, இதுக்குள்ளே செல்லர் இருக்கிறாங்க. இப்போது இந்த 3 கேண்டிலையுமே எடுத்துப்போம். சரிங்களா? இதில் நீங்கள் பைக்கு ட்ரை பண்ணக்கூடாது. எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் டே டைம் ஃப்ரேம் போடுறேன், நீங்களே பாருங்கள். சரிங்களா? இதில் பார்க்கச்ச மேஜராக கேண்டிலே உங்களுக்கு என்னவாக இருக்குது, ரெட்டாக இருக்குது. ரெட்டாக இருக்கிறதுனால அது என்ன இருக்குது, வீக்லி கேண்டில் ரெட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபைண்ட் அவுட் உங்கள் மைண்டில் புரிஞ்சிருந்தாலுமே இங்கே நல்ல ப்ராஃபிட் என்ன பாருங்களேன், இந்த ஜிக்ஸாக் மோடு. சரிங்களா? இப்போ இங்கே பாக்ஸ் பேட்டர்ன், இதை விட்டுருங்க. இங்கே நீங்கள் பாருங்கள், ரெட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் இருக்குது பாருங்கள். சரிங்களா? இதே இது இந்த இடத்துல பாருங்கள் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா இங்கே விக்கு பேட்டர்ன் இருக்கும். இதனுடைய விக்கை பாருங்கள், சின்னதாக இருக்கும். செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். அதனால தான் இந்த விக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பையர் செல்லர் இதிலே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? விக்கு, ஷேடோ இதெல்லாமே உங்களுக்கு
ஒரு ஃபைண்ட் அவுட்டில் தெரிய வந்துடும். பாடிக்கு செக் பண்ணாதீங்க. இதை பார்க்கும்போது இதில் நீங்கள் பைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா செல்லுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 1 2 3 4 5 6 சரிங்களா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கு 3 ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்போது இதுலேயுமே என்ன ஆகும்னா ஃப்ளக்ஷுவேட் ஆகும். அன்றைக்கி மார்க்கெட் நல்லா இருந்தால் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் போடச்ச ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா பைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இதே செல்லுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் டாப்பில் ஸ்டாக் நான் செலக்ட் பண்ண சொன்னால் அதே இது என்ன பண்ணுவேன்னா லோ லெவலில் இருந்து சரிங்களா டாப் 5 செலக்ட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போது செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி ஃபால் ஆகக்கூடிய ஸ்டாக் சரிங்களா. இப்போ டாப்பில் எடுக்கும்போது பைக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த வீக் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட பிரேக் அவுட்டில் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது க்ரீனாக இருக்குது இந்த ஸ்டாக். இந்த க்ரீனை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் டே டைம் ஃப்ரேம் போட்டுறேன். நான் இங்கே போய் செக் பண்ணேன் அப்படின்னா இந்த டேவை பிரேக் பண்ணும்போதே எனக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்லா ஸ்லோகமாக எனக்கு கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா. ஏன்னா அந்த கேண்டில் பேட்டர்ன் இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் வச்சுருக்க அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகும் சரிங்களா. கேண்டில் என்ன பேட்டர்னில் கேண்டில் என்ன இதில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்கிறது தெரியும். இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் யார் இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் ஆகும். அந்த கேண்டில் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் பை சைட் போகிறதுக்கு. செல் சைடு போகச்சா ரெட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்க லோ லெவலில் இருக்க ஸ்டாக்கை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது சரிங்களா. ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது கட்டாயமாக ப்ராஃபிட் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் ஸ்டாக் கீழே இருக்கிற ஸ்டாக்கை எடுத்து ட்ரேட் பண்ணுறதும் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கச்ச சரிங்களா டாப் 5 இருக்கிறவங்கள ட்ரேட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது சரிங்களா. ஸோ ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது சின்ன சின்ன ட்ரிக். இந்த வீக்லி டைம் ஃப்ரேமை டே கேண்டில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். சின்ன ஒரு ஸ்கேல்பிங் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸ்கேல்பிங் பண்ணுறது ரொம்ப உகந்தது சரிங்களா. இப்படி நீங்கள் பண்ணாலே யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். எது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.